அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு கேண்டில் வாக்ஸ் ரீடிங். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பைல் செலெக்ஷன் எதுவுமே வைக்கல. இந்த பச்சை நிற கேண்டல்லேருந்து வரக்கூடிய விஷயங்களை தான் நான் உங்களுக்கு கணிச்சு சொல்ல போகிறேன். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய விஷயங்களை நான் சொல்கிறேன். யாருக்கு எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தவிர்த்துருங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் எல்லாரையும் பார்ப்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சரியா? ஸோ நம்ம இப்போ கேண்டில் வாக்ஸ் ரீடிங் போகலாம். நான் இந்த நீரை சுத்திகரிப்பு செஞ்சுட்டேன். கேண்டிலை இனிமே தான் ஏற்ற போகிறேன். பட் இந்த கேண்டிலை ஏற்றுறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் மனசுக்கு படுது. நான் அதை உங்ககிட்ட சொல்கிறேன். அது உங்களுக்கு பொருந்துதான்னு பாருங்கள். வழமை அண்ட் செழுமை. எஸ், இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க, இந்த வாசிப்பை பார்க்குறீங்கன்னா சில பேர் பொருளாதாரம் சார்ந்து ரொம்ப வழமை நிறைந்த நபர்களாக இருக்கலாம். இன்னும் சில பேர் இந்த பொருளாதாரத்துக்கு தான் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, சரியா? நீங்கள் ஒரு வழமையான எதிர்காலத்தை நோக்கி தான் பயணிச்சுட்ருக்கீங்க. பண பற்றாக்குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த கேண்டில் கையில் வச்சுட்டு நான் சொல்கிறேன், பணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இது. ஆல்ரெடி நீங்கள் ஓடி ஓடி உழைச்சிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கன்னா ஒரு நிலையான இடத்த பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பச்சை நிறம் அப்படின்னாலே செழுமையை தான் குறைக்கும். இது நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, சிறு தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை பார்த்துட்ருக்கேன்ப்பா, எனக்கு வேறு நல்ல வேலை கிடைக்குமான்னா முயற்சி திருவனை ஆக்கும். இந்த ஒரு வாசகத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிட்டும் அப்படிங்கிறத மனசில் ஆணி வேறு போல் பதிய வைங்க. எஸ், பதிய வைங்க. சில நேரங்களில் அவநம்பிக்கையின் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய நல்லதை கூட நம்ம தவற விட்டுடுவோம். ஸோ அது மட்டும் வேண்டாம். ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்கள் மனசார நம்புங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. சரியா? அதே போல் இந்த ரீடிங்கில் முதல்ல வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்கள். யானை முகத்தான், முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமானோட துதிக்கை போல் இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியுதுங்க, என்னால் கணிக்க முடியுது. ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்களா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல விநாயகர் பெருமான் பிரசித்தி பெற்ற திருத்தலங்கள் ஏதாவது இருக்கும். சரியா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த கணேஷோட பேரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நானும் படித்து பார்த்து அவர்கிட்ட என்னோடய பிரார்த்தனைகளை நான் வைப்பேன். ஸோ கணேஷோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே நல்லா போகுன்ற அர்த்தம் தான். சரியா? ஸோ நல்லா இருக்கு. அதே போல் இதில் ஒரு தமிழோட எழுத்து எனக்கு தெரியுது. மூங்கிற எழுத்து எனக்கு இதில் தெரியுது. ஸோ முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமானோட பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது. அப்படிங்கிறது எனக்கு என்ன கணிக்க முடியுது அப்படின்னா 2 வார்த்தைகள் எனக்கு தெரியுது. ஒன்று, சில புதிய விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கையில். இன்னும் சில பேர் ஒரு விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறேன் அப்படிங்கிறது போல் இருக்குது. இந்த முடிவுங்கிறது ஒரு தவறான வார்த்தை போல் எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா முடிவுகளில் இருந்து தான் ஒரு ஆரம்பம் தொடங்குது. சரியா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முடிக்கணும்னு நினைக்கிறீங்கள, அது ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தோட ஒரு நல்ல எதிர்காலத்துக்கான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் நோக்கி பயணிச்சுட்ருக்கீங்க. ஸோ அது கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்ணும் கருத்துமாக சில விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, ஆமாம், ஒன்று சில பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம், இன்னும் சில பேர் சட்டு புட்டுன்னு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு நிரந்தரமான ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிடணும்ப்பா அப்படின்னு இருக்கலாம். ஓகே. ஸோ சில பேர் வெளிநாடு வெளியூருன்னு இருக்கலாம். ஏதோ ஒன்று ஒரு கஷ்டம் தரக்கூடிய இடத்துல இருக்கேன், நடந்து கால் வலிக்குது, நான் போய் ஒரு இடத்துல நிம்மதியாக உட்காந்துடுறேன்ப்பா, இதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிறது போல் இருக்குது உங்களோட வாசிப்பை பார்க்கும்போது. சரியா? ஸோ அந்த முடிவுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, இதை நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க. நான் அதுக்கு தான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த முடிவுங்கிறது முடிவு கிடையாது, அது ஒரு புதிய தொடக்கத்தோட ஆரம்பம் தான். சரியா? சில பேர் அவங்க வரன் பார்த்துட்ருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்காக வரன் பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். அது முதல் திருமணமாக இருக்கலாம், 2வது திருமணமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று ஒரு விஷயத்த நான் முடிச்சுட்டு இன்னொரு விஷயத்த நான் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது போல தான் என்னோட பார்வைக்கு இந்த வாசிப்பில் தெரியுது. அதே போல் இந்த ஒரு ஜோதி தெரிகிறது பார்க்கும்போது இறைசக்தி, அந்த இறைசக்திங்கிறது எப்படின்னா, இது ஒரு சாய்பாபாவாக இருக்கலாம், இல்லை மகான்கள் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு குருன்னு சொல்கிற மாதிரி யாராவது இருப்பாங்க. சரியா? ஸோ இதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் தெரிஞ்சோ தெரியாமலோ வியாழக்கிழமை இந்த வாசிப்பை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு குரு சித்தர்கள் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கண்ணை மூடி அவர்களை நினச்சி ஒரு தியானம் பண்ணுங்கள். இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது பேசணும் நான் பேசலாம், இல்லை நன்றி சொல்லணும் நான் சொல்லலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. அவங்க யார் மூலியமாவது ஒரு அசிரீரி போல் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு ரெசனேட் ஆகுது. ஓகேவா? இன்னும் சில பேர் தனிச்சு கூட இருக்கலாம்.
ஏன்னா இந்த மெழுகு துளிகள் வந்து ஒன்றோட ஒன்று பெருசாக ஒட்டிக்காமல் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா திரிஞ்சு போயிடுது. சரியா? ஸோ இதை பார்க்கும்போது நீங்கள் இப்போ சில விஷயங்கள் முயற்சிக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். சில விஷயங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் என் கூட யாருமே இல்லை, நான் தனித்து தான் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறது போல் உங்கள் மனசில் இருக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரே வாக்கியம் சாய்பாபா. எஸ், சாய்பாபாவோட அட்டையில் நம்ம பெரும்பான்மையாக, நான் முன்னாடி சாய்பாபாவோட வாசிப்பை எடுத்துகிட்டு இருந்தேன்ல, ஸோ பெரும்பான்மையாக வந்த வாசகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ தனித்திருப்பதே இல்லை, நான் உன்னோடு எப்பொழுதுமே இருக்கிறேன் அப்படிங்கிற வாசகம் தான். ஸோ இது நீங்கள் சாய்பாபா சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம், யூனிவர்ஸ் சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை உங்களோட இறை சக்தி அது சொல்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த பச்சை நிற வண்ணத்தை பார்க்கும்போது எனக்கு தூதர் ரஃபேல் அவரோட ரெஸ்னேட் ஆகுது. தூதர் ரஃபேலாக இருக்கட்டும், தூதர் மைக்கேலாக இருக்கட்டும். இன்றைக்கி நீங்கள் ஒரு 5-10 நிமிஷம் இவங்ககிட்டலாம் மெடிடேஷன் பண்ணுங்க. எஸ், ஒரு விஷயம் நம்ம கேட்க தான் கிடைக்கும், தட்டினா தான் திறப்பாங்க. ஸோ ஒரு வாட்டி தட்டிட்டு 2 வாட்டி தட்டிட்டு எனக்கு முடியல, எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது மாதிரி விட்டுடாதீங்க. எந்த ஒரு முயற்சியுமே இன்னும் எப்படின்னா, ஒரு விஷயம் நீங்கள் போராடுறீங்க, தேடுறீங்க அப்படின்னா கிடைக்கிற வரைக்கும் தேடுங்க. முடியவே முடியாதுண்ணா, ஃபுல்லாக முயற்சி பண்ணி ஒன்றுமே இல்லைன்னா அதை விட்டுடலாம். ஆனால் பாதி பண்ணாமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கைவிடுறது அவ்வளோ சிறப்பான விஷயம் கிடையாது. சரியா? ஸோ அதுதான் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்பட்டிருக்கலாம். இன்னும் சில பேருக்கு எஸ் நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் சில விஷயத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், சில விஷயங்களை தேடிட்டுருக்கேன், சில விஷயங்களை முடிக்கணும்னு பார்க்குறேன், இதெல்லாம் நடக்குமா நான் என்றதெல்லாம், எஸ் மனசில் என்ற விஷயங்களெல்லாம் என்னால் நிறைவேற்றிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் சரியான விஷயத்தை நோக்கி தான் பயணிக்கிறீங்க, கரெக்டாக சிந்திக்கிறீங்க, நான் சொன்ன மாதிரி கண்ணும் கருத்துமாக செயல்படுறீங்க. சில நேரங்கள் உங்களுக்கு இந்த சந்தேகங்கள் வருது இல்லையா, அந்த சந்தேகங்கள் ஏன் வருது, அதற்கான ஒரு கேள்வியை நீங்களே கேட்டு பதிலை நீங்களே கண்டுபிடிங்க. எஸ், கிடைக்கும், பதில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கையை பற்றி, தொழில் செஞ்சிங்கன்னா அந்த தொழிலை பற்றிய சந்தேகங்கள், இல்லை உறவு சார்ந்த சந்தேகங்கள், இல்லை உங்களோட உடல் நலம் சார்ந்த, அடுத்த இப்போ மனுஷங்களாக பிறந்தாலே அடுத்தடுத்த நகர்வுகள் போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இது ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தைகள் பற்றி, சரியா, எதுவாக இருக்கட்டுமே, ஒரு சில விஷயங்களுக்கு அச்சப்படுறேன், மனசில் ஒரு தடுமாற்றம் இருக்குது அப்படின்னா மற்ற மனிதர்களிடம் சொல்ல வேணால் தயங்கலாம். ஆனால் நம்ம இறைசக்திக்கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் நீங்கள் குருவாக நினைக்கிற நபர்கள்கிட்டையும் சொல்கிறதுக்கு எந்த வித தயக்கமும் கிடையாது. சரியா? நீங்கள் அவங்கக்கிட்ட பேச போகிறீங்க, அவங்க போய் யார்கிட்டையும் எதையும் சொல்ல போகிறதில்ல. சரியா? ஸோ கேளுங்க, கண்டிப்பாக உங்கள் கேள்விகளுக்கான விடை யார் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அவங்களே கனவு மூலியமாக சொல்லலாம், இல்லை அசரீரி மூலமாக கேட்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கேள்விக்கான பதில் கிடைக்குமான்னு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? அதே போல் நீங்கள் ரெயின்போஸ் பார்க்க வாய்ப்புகள் இருக்குது, வானவில் பார்க்க வாய்ப்புகள் இருக்குது, உங்கள் வாழ்க்கையை வண்ணமயமாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. என்னப்பா சொல்கிற, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு இங்கே ரெசனேட் ஆகுது. கண்டிப்பாக சில பேர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வளமாக நலமாக இருப்பாங்க, அவங்க இன்னும் வளமாக நலமாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் அதுக்காக தான் போராடிட்டு இருப்பாங்க. மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா அதெல்லாம் படிப்படியாக குறையும். சரியா? இப்போ நீங்கள் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு காத்துட்ருக்க காலம் போய் நீங்கள் உதவி செய்வீங்க அப்படின்னு உங்ககிட்ட காத்துட்ருக்கக்கூடிய காலகட்டமும் வரும். சரியா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த டைமில் நீங்கள் யாருக்காவது உதவி செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இல்லை யார்கிட்டையாவது நீங்கள் உதவி எதிர்பார்க்குறீங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்குது. ஓகே, பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் சில விஷயங்கள் படித்து வச்சுருக்கலாம், கற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம், எல்லாமே இப்போ பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வாங்க. உங்களோட நேரத்தை விரயம் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லுது. எஸ், இந்த ரீடிங்கில் வரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. அதற்கான காலகட்டம் தான் இது. சோம்பலை விட்டுடுங்க. அதே போல் சில நபர்கள் வந்து இந்த ஆமை வந்து தன்னோட கூட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவோம் இல்லையா, அது போல் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போதும், நீங்கள் வெளியில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை செய்ய தொடங்குங்க அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம். ஓகேவா? சில பேருக்கு வந்து சிகப்பு நிற இதயங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாம் வரும் இல்லை, இமோஜிஸாக. ஸோ அது பார்க்க நேரிடலாம். அது சிகப்பு கலரில் பார்க்கலாம், பச்சை கலரில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான கலரில் இதயங்கள் பார்க்க நேரிடலாம். ஸோ அன்புங்கிறது உங்களை நாடி தேடி ஓடி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எண்ணிய விஷயங்கள் எண்ணியபடி நடக்கிறதுக்கு முயற்சிக்கணும். அந்த முயற்சி வந்து நம்மளால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போடணும். நடுவில் இங்கே அங்கேன்னு பார்த்துட்டு பிறகு பார்த்துட்டு விட்டுடக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் இந்த பாசிப்பா எனக்கு
கையில் கேண்டில் படிக்கும்போது ரெசினேட் ஆகிற விஷயங்கள். இப்போ நீங்கள் இருக்கீங்களா, சில நேரங்களில் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மீதும் உங்களோட கவனம் போயிடுது. அது ஏன் போகுதுன்னா, நான் இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு போராடுறேன், ஏதோ ஒரு விஷயத்த செய்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இது உங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை உங்களோட நண்பர்களாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களாக கூட இருக்கலாம். என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நான் எதுக்கு செய்கிறேன், ஏன் செய்கிறேன், ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா பிரபஞ்சம் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்காக செய்கிறீங்க, சரியா? உங்களோட நலனுக்காக செய்கிறீங்க. மற்றவங்க பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். உங்களை யாருமே கண்டுக்கலைன்னா ரொம்ப சுதந்திரமாக நீங்கள் செயல்படுவீங்க. ஸோ இந்த தருணத்தை ரொம்ப சுதந்திரமாக உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த, அடையக்கூடிய விஷயத்த நீங்கள் ஆசைப்படுறீங்க, கண்டிப்பாக அதை அடைவீங்க. உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது கண்டிப்பாக அடைவீங்க. நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை தான் பெறுவீங்க. ஓகே, எஸ். நீங்கள் இப்போ இந்த க்ஷணம், கடந்த காலத்தெல்லாம் விட்டுருங்க. ஓகே, இந்த க்ஷணத்தில் நீங்கள் ஒரு நேர்மையாக ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அதே நேர்மையோட அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அன்பை கொடுத்தீங்கன்னா அன்பை பெறுவீங்க. எஸ், நேரத்தை கொடுத்தீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. இல்லை உழைப்பை போட்டிங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். நிஜம் எதுவோ நீங்கள் அதை எதிர்கொள்வீங்க. ஸோ பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி குருமார்கள், அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். முடிஞ்சால் சாய்பாபாவை கும்பிடுங்க. சாய்பாபாவோட துண்ணி இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இல்லை கண் திருஷ்டிகள் அது போல் இருந்தால் அதெல்லாம் கொண்டு போய் சாய்பாபா துணியில் போட்டுட்டு நீங்கள் வீடு திரும்பும்போது ரொம்ப மகிழ்ச்சியோடு திரும்புங்க. கண்டிப்பாக பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த வியாழக்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு இருக்குது, சரியா? அப்படி இல்லைன்னா மகான்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஒரு குழந்தைத்தனத்தோடு கொஞ்சம் எதிர்கொள்ளுங்க. சில நேரம் ரொம்ப இறுகி போயும் காணப்படுறீங்க. ஸோ உங்களோட மகிழ்ச்சி, உற்சாகம், எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ஒரு ஆர்வத்தோடு நம்ம பயணிக்கிறோம்ல, நம்ம பயணம் அங்கே தான் நிற்கிது, சரியா? ஸோ உங்கள் வாசிப்பு எப்படி இருக்குன்னா, எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. எஸ், சுமாராக இருக்க வாழ்க்கையை கூட சூப்பராக, எஸ் சத்தியமான வார்த்தைகள், சூப்பராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களால் முடியும். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும், சரியா? நன்றி, வாழ்த்துக்கள்.